நாம வாழ்ற இந்த பூமியில நமக்கே தெரியாம சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷத்துக்கு 90,000 டன் அட்மாஸ்பியரிக் கேஸ் வந்துட்டு நம்ம பூமியில இருந்து லீக் ஆகி ஸ்பேஸ்ல வந்து கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது லீக் ஆகுது அப்படின்னா ஏதோ ஓசன் ஹோல்லையோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஓட்டை விழுந்து அப்படி லீக் ஆகுறது இல்லை. சூரியன்ல இருந்து வர்ற அந்த வெப்பத்தின் மூலமா நம்மளோட பூமியில இருக்கிற அந்த டாப் லேயர் இருக்கும்ல, அந்த எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் பூமியோட கடைசி அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய லேயர். அங்கே இருக்கக்கூடிய லைட்டான எலமெண்ட்ஸான கேஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஹீட்னால எனர்ஜியை வந்துட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஸ்பேஸில் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. இதே மாதிரி நடந்து ரிப்பீட் ஆகியும் ஒரு வருஷத்துக்கு 90,000 டன் வரைக்கும் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பூமியில் உள்ள காற்றுலாம் ஸ்பேஸில் கலந்துருச்சுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்கிற டைம் மட்டும் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியை கிட்டத்தட்ட 8,000 சேட்டலைட்ஸ் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு மானிட்டர் பண்ணிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8,000த்துக்கும் மேலே இருக்கிற சேட்டலைட்ஸில் வந்துட்டு சிலது வந்து இப்போவும் இயங்கிக்கிட்டு இருக்கிறது, சிலது வந்துட்டு குப்பையாக போனது, சிலது வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு செத்து போகக்கூடியது. இந்த மாதிரியான சேட்டலைட்ஸ் தான் இருக்குது. இவ்வளோ சேட்டலைட்ஸ் நம்ம பூமி சுற்றி வந்துட்டு இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு நீங்கள் பார்க்குற டைமில் இந்த சேட்டலைட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 28,000 km/h ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்குதான். இந்த சேட்டலைட்ஸ் எல்லாமே முக்கியமாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ்க்காக, கம்யூனிகேஷனுக்காக அண்ட் சிலது வந்துட்டு யார் என்ன பண்ணுறான்னு ஸ்பை பண்ணுறதுக்காகவே வந்துட்டு வச்சுருக்காங்க அப்படின்றது தான் மேட்ரே. நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டுட்டு நீங்களே நம்ம பூமியில் இப்படியெல்லாம் கூட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொளந்து பார்க்கக்கூடிய தருணமாக இருக்கும். என்னென்னு பார்க்கலாம். இப்போ யாராவது உங்ககிட்ட வந்துட்டு அட்ரஸ் கேட்கும்போது, ப்ரோ இதில் வந்துட்டு எந்த பக்கம் ப்ரோ வடக்கு திசை, எந்த பக்கம் கிழக்கு, எந்த பக்கம் மேற்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிட்டு அனுப்பிச்சி விட்ருவீங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு 5-6 லட்சங்கள் வருடத்துக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம பூமியில் நார்த்து வந்து சவுத்தாகவும், சவுத்து வந்து நார்த்தாகவும் வந்துட்டு மாறிடும் அப்படின்னு வந்துட்டு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா நடக்கக்கூடியது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் இப்படி தான் நடந்திருக்குது. ஒரு காலத்துக்கு முன்னாடி இப்போ நார்த்தாக இருக்கிறது வந்துட்டு சவுத்தாகவும், சவுத்தாக இருக்கிறது நார்த்தாகவும் இருந்திருக்குது அப்படின்றது தான் உண்மை. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம காம்பஸ் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காமிக்குது அப்படின்னு வச்சுக்கிடும். இது ஒரு 5-6 லட்சம் வருடத்துக்கு அப்புறமா நீங்கள் அதே காம்பஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நார்த்துன்னு காமிக்கிறதுக்கு பதிலாக சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். பட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பில்டிங்கு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கும், அந்த பக்கமே தான் இருக்கும். நம்ம பூமி எந்த பக்கமும் திரும்பாமல் அதே பொசிஷனில் தான் இருக்கும், இதே மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கும். 5 லட்சம் வருஷத்துக்கு அப்புறமா வர ஜென்ரேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியன் வந்துட்டு மேற்கு திசையில் உதிச்சு கிழக்கு திசையில் மறையும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதே கன்னியாகுமரியிலே வந்துட்டு அந்த திருவள்ளுவர் சிலைக்கு பின்னாடி உதிச்சு அந்த பக்கமே தான் வந்துட்டு மறையவும் போகுது. பட் அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது வந்துட்டு மேற்க, அது மறையிற இடம் வந்துட்டு கிழக்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பொசிஷன் எல்லாமே அதே தான் இருக்கும். பட் நம்ம பூமிக்கு உள்ளே இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு அப்படியே திரும்பி இது எல்லாமே மாறி போயிடும் அப்படின்றது. இப்போ நம்ம பூமியில் வந்துட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன், நிற்கிறேன், நடக்கிறேன், இந்த ட்ரைப்பாலாம் நிற்குது அப்படின்னா எங்கள் பூமியில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதுதான் நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றது உண்மை. அதுதான் வந்துட்டு நார்த் எது சவுத் எது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்குது அப்படின்றதும் உண்மை. இது எதனால் வருது அப்படின்னா, நம்ம பூமிக்கு உள்ளே இருக்கிற கருக்குழம்பு இருக்குல்ல, அது சுழல்றதுனால தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டே வந்துட்டு உருவாகுது. இது சுழலும் போதே அதோட டைரக்ஷனும் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றத தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு இயர் பை இயர் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓவர் டைமில் ஒரு பல லட்சங்கள் வருடத்துக்கு அப்புறமா இது வந்துட்டு அப்படியே ஃப்ளிப் ஆகிரும் அப்படின்றது தான். ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, தமிழர்களும் ஒரு காலத்தில் வந்துட்டு வடக்கன்ஸாக மாறிடுவாங்க அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பூமியை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். அண்ட் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது மூலமாக நிறைய பேர் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே தின செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.